எப்படி பார்க்க வேண்டியது? இது ரெண்டு தனிப்பட்ட நபர்கள் மோதிக்கொண்டது போல காட்சி இருந்தாலும், ஆனால் நம்ம ரெண்டு தனிப்பட்ட நபர்களாக இது பார்க்கக்கூடாது. ஏன்னா கட்சி சார்ந்து ரெண்டு பேரும் மாறி மாறி பேசலாம், பொறுப்பில் இருக்கு. ரெண்டாவது, அரசியலில் படித்தவர்கள் அதிகமாக பங்கேற்கும் போது இந்த அரசியல் மேம்படும், பண்படும் அல்லது நாகரிகமாக மாறும் என்றெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அவரும் அப்படித்தான் வந்தார். அதாவது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் அரசியலில் பயணிப்பேன் அப்படின்னு சொன்னார். ரெண்டு கட்சிகளுமே பிடிக்காத ஒரு நிலையில் தான் அண்ணாமலை இந்த பாஜக வந்திருப்பதாக நான் கருதி கொள்கிறேன். ஆனால் நேற்றுக்கே அதை சொல்றாரு, ரெண்டு பேரையும் அதிகாரத்திலிருந்து அகற்றுவதுதான் என்னுடைய நோக்கம். ஆமாம், அப்படி ரெண்டு கட்சிகளும் பிடிக்காத ஒருவர் எப்படி பேச வேண்டுமோ அப்படி எப்படி வேணா பேசலாம். ஆனால் பொது மேடையில் எப்படி பேச வேண்டும் என்கிற ஒரு எல்லை கோட்டை அவர் கடந்து விட்டார். எப்போதோ கடந்து விட்டார், இப்போதல்ல. பத்திரிகையாளர்களும் பேசும்போது அப்படி தான் இருப்பார், மற்ற கூட்டணி கட்சிகள் அங்கே பேசும்போதும் அவர் அப்படி தான் பேசியிருக்கார். எந்த ஒரு நிலையிலும் அவர் தன்னுடைய எல்லை கடந்து பேசுகிற நபராகத்தான் அண்ணாமலை இருக்கிறார். குறிப்பாக நேற்றைய அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய பேச்சு என்பது அளவு கடந்த பேச்சு. ஒரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அவர் எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி தலைவர் என்பதெல்லாம் அவருக்கு முன்கூட்டியே தெரியும். தெரிந்த பிறகும் அவருடன் அரசியலில் பயணித்தார். அவர் பிரச்சாரம் செய்யும்போது பின்னாடி நின்று ஜீப்பில் கை கும்பிட்டுட்டே ஓட்டு கேட்டார். அப்படிப்பட்டவர் நேற்று ஏதோ புதுசாக கண்டுபிடித்த மாதிரி. இன்னும் சொல்ல போனால் 2016 வார பத்திரிகையில் ஒரு ஏசியமாக வெளியிடப்பட்ட தொடர் அது. அந்த தொடரில் அரசியல்வாதிகளை பற்றி தொடர்ந்து எழுதப்பட்டு வந்தது. அதில் வந்த கதை தான் அந்த சிலுவம்பாளையம் கொலை கதை. அந்த கதை 2016 வாரப்பத்தில் வந்த பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் திமுக அதை கையில் எடுத்தது. இந்த மக்களவை தேர்தல் கூட திமுக கையில் தொடரலை. அதன் பிறகு இப்போது புதிதாக இவர் ஏதோ கண்டுபிடித்த மாதிரி அதை பேசுகிறார். சரி, அதை பேசிட்டீங்க. அவர் எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னார்? எதுக்காக இவ்வளோ உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் என்ன? தற்குறிங்கிறாரு, கொலை வழக்கில் தப்பித்தவர்ன்றாரு, ஒன்றிய இதில் ஊராட்சி தேர்தலில் தோற்று போனவர்ங்கிறார். அத்தனை ஆவேசம் என்ன? எடப்பாடி அவர்கள் ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். மைக்கை பார்த்தா பொய் பேசுவார். அவருக்கு வாக்கு கிடைத்து விட்டது என்ற அந்த ஆவேசத்தில், மமதையில் பேசுகிறார் என்ற டோனில் பேசுகிறார். இது எல்லோரும் வைக்கிற குற்றச்சாட்டு அரசியல்ல. இது ஒன்றும் ரொம்ப மோசமான குற்றச்சாட்டாக பார்க்க முடியாது. அவர் என்ன கேட்டார், அதுக்கு முன்னூறு நீங்கள் பார்க்கணுங்க. 2014 பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வெறும் 55 லட்சம் கோடி கடன் இருந்தது. நீங்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் 268 கோடி ரூபாய் நீங்கள் லட்சம் கோடி கடனாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 113 கோடி லட்சம் கோடி ரூபாயை நீங்கள் கடன் வாங்கி இந்த நாட்டுக்கு என்ன செய்தீர்கள்? அப்படி என்ன தமிழ்நாட்டுக்கு நீங்கள் திட்டத்தை கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லியிருக்கலாம். நாங்கள் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. அதற்கு எதிர்க்கமே பதில் சொல்ல முடியாத அண்ணாமலை எப்படி தனிநபர் தாக்குதல் அட்டாக் பண்ணால் அவர் பயந்துருவார். அது நான் லண்டன் போகிறேன். அதில் நீங்கள் கேட்குற நியாயமான கேள்வி. ரெண்டு பேரையும் ஒப்பிட முடியுமா? எஸ்பிஎல் அவர்களும் குறிப்பிட்டார். அவருடைய அரசியல் வாழ்க்கை அனுபவம் என்ன? எடப்பாடி இப்போ எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னா அவரை எப்படி குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கத்தில் அந்த கேள்விகளுக்கு திரு நாகராஜ் பதில் சொல்லணும். ஆனால் ஒரு கட்சி தலைவர் ஆவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை வைத்துட்டா அதுக்கு எதிர்க்க விமர்சனத்தை வைக்க வேண்டிய தேவையும் அண்ணாமலைக்கோ அல்லது பிஜேபிக்கோ வரத்தானே செய்யும் அரசியல் களத்தில். இல்லை, அதாவது அரசியலில் எப்படி ஒருத்தர் தலைமை பதவிக்கு வந்தார்கள் என்பது விமர்சிப்பது தவறு கிடையாது. அது ஒன்றும் பெரிய குற்றச்சாட்டு. அது அந்த கட்சியினுடைய உட்கட்சி தான். சரி, அவங்க கட்சி முடிவெடுக்கிறது, அந்த கட்சியினுடைய தலைமை அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. அப்போ அதிலிருந்து தானே வர்றாரு. அப்போ இன்னொரு கேள்வி என்ன வரும்னா, அப்படிப்பட்ட தலைவரோடு அப்புறம் ஏன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி வச்சிங்கிற கேள்வியை சேர்ந்து தானே வரும். ரெண்டு பக்கமும் தவறு இருக்கிறது. ரெண்டு பக்கமும் பிரச்சனைகள் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையை பொது வெளியில் பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன், சரி நீங்கள் லட்சுமணன் சொன்ன மாதிரி 2019 நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க. அப்போது என்னுடைய தலைவரை 2019 அவமதித்து விட்டார் என்று அண்ணாமலை சொல்கிறார் என்றால் 2019 போலீஸ் சர்வீஸில் உங்களுக்கு மோடி தலைவரா? நீங்கள் அரசியல் கட்சி சேர்ந்தவரா? அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? அவரால் சொல்ல முடியாது. சரி, ரைட்டு. நீங்கள் அதுக்கு பிறகு 2021 எப்படி பேசுறீங்க? 200 இடங்களில் எடப்பாடி ஆட்சியை பிடிப்பார் என்று பேசியது எதை வைத்து பேசினீர்கள்? அப்போ நீங்கள் சிலுவம்பாளையம் விஷயம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் தவழ்ந்து வந்தது தெரியும், கூவத்தூரில் டெண்டர் விட்டது, பிட்டிங் விட்டது எல்லாம் தெரியும். நான் ஒரே ஒரு கேள்வி பாஜக நண்பர்கிட்ட வைக்கிறேன். இந்த கூவத்தூரில் டெண்டர் விட்டது, பிட்டிங் விட்டதெல்லாம் ரைட்டு. இந்தியாவில் ஒரு 10-15 மாநிலங்களில்
டெண்டர் விட்டது, ரிசார்ட் பிஸ்னஸ் பண்ணது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியதெல்லாம் யார் பண்ணது? அது அதிமுக பண்ணுதா? நீங்கள் மகாராஷ்டிராவில் என்ன பண்ணீங்க, கர்நாடகாவில் என்ன பண்ணீங்க, சிக்கிமில் என்ன பண்ணீங்க, கோவா மணிப்பூரில் என்ன பண்ணீங்க? 2018 மத்திய பிரதேசத்தில் யார் ஆட்சி பிடிச்சாங்க? 121 சீட்டு பிடிச்சது யார்? காங்கிரஸ். அதன் பிறகு 2 வருடம் கழித்து ஆட்சியை கவிழ்த்தது யார்? எம்எல்ஏக்கு என்ன கொடுத்தீர்கள்? ஆட்சி முடிவதற்கு 2 மாதங்களுக்கு பாண்டிச்சேரியில், அந்த பாண்டிச்சேரியில் 2 மாதம் கழித்து தேர்தல் வரப்போகிறது. அந்த 2 மாதத்தில் உங்களுக்கு என்ன கட்டு போச்சு? அதுக்குள்ளே நீங்கள் கவுத்துட்டு வரீங்க. அப்போது இந்த பிஸ்னஸுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது யார்? அவர் எடப்பாடி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் வந்து கூவத்தூர் ரிசார்ட்னு சொல்கிறீங்களே, உங்கள் பக்கம் இவ்வளோ வண்டியாக வச்சுக்கிட்டு நீங்கள் அதிமுக பார்த்து கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஓகே.